செல்வம் பலித்து. அப்படியா சுவாமி? அப்போ நாங்கள் வாய் விட்டு கந்தசஷ்டி கவசத்தை நன்னா இங்கேயும் எங்கேயும் பாத்திரம் தேய்க்கும் போதும் வண்டி ஓட்டும் போதும் வேலை பார்க்கும் போதும் சொல்லிகிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா செல்வம் பலித்து நிறைய பணம் கிடச்சிருமோ, நமக்கு நிறைய புகழ் பதவி எல்லாம் கிடச்சிருமானா அதெல்லாம் கிடைக்காது. செல்வம் பலித்துனா இந்த செல்வம் என்ற சொல்லை எப்படி தெரியுமா நம்ம அணுகணும்? மிக முக்கியமாக யார் தெரியுமா செல்வமா? இந்த நாய், குரங்கு, குதிரை அதெல்லாம் இருக்குது. மனுஷன் இருக்கான், அதுவும் பார்க்கும், சுவாசிக்கும், மோப்பம் பிடிக்கும், சாப்பிடும், கேட்கும், உணரும். நாமும் இந்த ஐந்தையும் செய்கின்றோம். அப்போ நமக்கும் அந்த விலங்குக்குமான வித்தியாசம் என்ன? இந்த இடத்திலே நமக்கெல்லாம் மனம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மனதை நமக்கு கட்டுப்படுத்த தெரியும். அதை கட்டுப்படுத்தி இறைவனை குறித்து சிந்திக்க வைப்பதற்கான அந்த பயிற்சி எல்லாம் கொடுக்க முடியுங்கிற காரணத்தினால தான் நமக்கும் அந்த மிருகத்துக்குமான வித்தியாசம் என்ன? நாமும் நடந்து தான் போகிறோம். நமக்கும் கால்நடை என்று தான் பெயர். இந்த கால்நடைக்கு மனம் இருக்கும் காரணத்தினாலே மனிதன் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ செல்வம் பலித்துனா என்ன அர்த்தம்? முருகா, நான் என்னென்னமாவோ பிறந்திருப்பேன், புழுவா பிறந்திருப்பேன், செடியா மரமா என்னென்னமோ பிறந்திருக்கலாம். இப்போ மனுஷனாக பிறந்துட்டேன். நான் உன் திருவடியை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அப்போ முதல் செல்வம் எது? நாம் தான் அந்த செல்வம். நமக்கு கிடைக்கிறது செல்வம் அல்ல, நாம் தான் அந்த செல்வம் என்பதே நமக்கு பலிக்குமா? அப்போ தான் புலப்படும் அறிவுக்கு. எப்போ நாம் அப்போ பார்த்தாலும் இதை சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது